Hi and hello, welcome to the channel. நான் விகாஷ். இப்போ பார்க்குறது பாசிசி வீடியோஸ். ரெகுலேஷன் 21 மட்டும் இல்லை, வேறு எந்த ரெகுலேஷன் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பாசிசி வீடியோ என்ன நீங்கள் சொல்லணும். இங்கே இனிமேல் இப்போ எல்லா பாசிசி வீடியோலையும் இங்கே இதில் டைட்டில் இருக்கும், இந்த இதில் சப்ஜெக்ட் கோடு இருக்கும். இனிமேல் சப்ஜெக்ட் கோடு போட்டதில்லை, இப்போ ரீசெண்டாக சப்ஜெக்ட் கோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சப்ஜெக்ட் கோடு இருக்கும், சப்ஜெக்ட் நேம் இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண வீடியோவோட திருப்பி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அது எப்படி சர்ச் பண்ணுறதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வீடியோ நெக்ஸ்ட், ஏன்னா எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக தெரியும் உங்களுக்கு. இது இல்லாமல் நிறைய வீடியோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இல்லை எக்ஸாம் டேட் தெரியாதனால நமக்கு என்ன செய்ய முடியலன்னா ஒரு ஆர்டர் ஆஃப் இந்த ப்ரிஃபரன்ஸ் கடை கொடுக்க முடியல. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது உங்களோட சப்ஜெக்ட் நேம் அப்புறம் எக்ஸாம் டேட் ரெண்டும் சேர்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நேம் இருக்கணும், லாஸ்ட்டாக வந்து எக்ஸாம் டேட் இருக்கணும். எக்ஸாம் டேட்டோட பண்ணிங்கன்னா அந்த ஆர்டரில் நான் எந்த பக்கத்தில் இருக்க டேட்டுக்கு சீக்கிரமாகவும் கொஞ்சம் தூரமாக டேட்டுக்கு வீடியோ டேட்டுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோ போடலாம், சரிங்களா? ஸோ இந்த இது நீங்கள் பண்ணிங்கன்னா, ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு, நிறைய பேர் போய்கிட்டே இருக்குது. அதனால் சப்ஜெக்ட் நேம் அண்ட் சப்ஜெக்ட் டேட்டோட இது போடுங்க. ரெகுலேஷன் 21னா போட தேவையில்ல. ரெகுலேஷன் 21 தவிர வேறு ரெகுலேஷன் இருந்தீங்கன்னா ரெகுலேஷன் மென்ஷன் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட், எக்ஸாம் டேட்டு, ரெகுலேஷன் 3யும் சேர்த்து போட்டுருங்க. நம்ம இமீடியட்டாக வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் இருக்கும். இல்லை பாசிசின்னு சப்ஜெக்டோட ஷார்ட் ஃபார்ம் இருக்கும், இங்கே சப்ஜெக்டோட ஃபுல் ஃபார்ம் இருக்கும். இல்லை வாட்ஸ்அப் சேனல் நேம் இங்கே இருக்கும், பாசிசி தான் வாட்ஸ்அப் சேனல் நேம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லா வீடியோலையும் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா விக்னேஷ் ஜோனோ விகாஷ் ஐடியில் காண்டாக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் குரூப் சாட், இன்ஸ்டாகிராம் குரூப் சாட் லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் சாட்டில் நீங்கள் வந்து டேரெக்டாகவே குரூப்லேயே நீங்கள் சாட் பண்ணலாம், அந்த லிங்க் இருக்கும். இது இல்லாமல் யூடியூப்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். எதில் கமெண்ட் பண்ணாலுமே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே நான் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக நான் வந்து பார்த்துட்டு மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வந்து அந்த சப்ஜெக்ட் இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உடனே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூடியூப்பில் போய்ட்டு யூடியூப் சர்ச்சில் மேலே இருக்கும் இல்லையா, யூடியூப் சர்ச்சில் நீங்கள் வந்து எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்பை வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன சப்ஜெக்ட் வேணுமோ சப்ஜெக்ட் ஃபுல்லாக அடிச்சுங்க. ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி வேணும், ரினியூவபிள் டெக்னாலஜி ஜோனோ விகாஷ். இந்த வீடியோ ஏற்கனவே பழைய வீடியோ இருக்குது, இப்போ புது வீடியோ இப்போ நான் போட போகிறோம் ரினியூவபிள் டெக்னாலஜிக்கு. அடுத்து தியரி ஆஃப் மெஷின்ஸ் தான், ஷார்ட்டாக டிஓஎம். அப்போ டிஓஎம் ஜோனோ விகாஷ். எது நீங்கள் டைப் பண்ணாலுமே சப்ஜெக்ட் நேம் லாஸ்ட்டாக வந்து ஜோனோ விகாஷ் அப்படின்றத நீ போடணும். சில சமயங்களில் தெர்மல் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 21 சில இதில் வந்துடும். அப்படி உங்களுக்கு எங்கள் வீடியோ வரல, நம்ம வீடியோ ஜோனோ விகாஷ் வீடியோ வரல அப்படின்னா சப்ஜெக்ட் நேம் டைப் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக வந்து ஜோனோ விகாஷ் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்துடும். ரீசெண்டாக போட்ட வீடியோ வந்துடும். ரீசெண்டாக போட்ட வீடியோ இல்லை அப்படின்னா அந்த வீடியோலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ணலாம். உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ புது வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம போட்டுடலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணும்போது கம்பல்சரி சப்ஜெக்ட் நேம் இருக்கணும், எக்ஸாம் டேட் இருக்கணும், ரெகுலேஷன் இருந்தால் நம்ம நல்லது. சரி, இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டிக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஹெச்எம்டி ஜோனோ விகாஷ் சர்ச் பண்ணியிருக்கேன். இதை சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஹெச்எம்டி ஜோனோ விகாஷ் சர்ச் பண்ணோன்னா எனக்கு ஹெச்எம்டியில் போட்ட எல்லா வீடியோ வந்துடும். இது வந்து ஏற்கனவே போட்ட பழைய வீடியோ 1 இயர் ago. இது 1 month இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் ஜோனோ விகாஷில். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணால் வெறும் சப்ஜெக்ட் நேமோட சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா லிங்க் போகும். நம்ம சேனலோட வீடியோ உங்களை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதான் வந்து நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணுன்றது. அவ்வளோ மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான வீடியோ அனுப்புங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.